ஸோ இந்த வீடியோவில் வந்து டெலகிராம் வாலெட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இந்த சர்ச்சில் போயிட்டு வாலெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வாலெட்டுன்னு சொல்லி ஒரு பாட் மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்த பிறகு இதில் ஓப்பன் வாலெட்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எது மெயின்னா, இது வந்து மெயின் வாலெட். ஓகே, இதுக்கு எந்த பேக்கப்புமே கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டான் ஸ்பேஸ் பீட்டாக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து வாலெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் டான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த வாலெட்டை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட மெயில் ஐடி ஆட் பண்ணுறது மூலியம் மட்டும் பேக்கப் எடுத்துக்கலாம். இல்லைனா பேக்கப் மேனுவலி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிக்கவரி ஃப்ரேஸ் இருக்கும். இந்த 24 வேர்ட்ஸை வந்து ஒரு நோட்டில் எதுலையோ சேவ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 24 வேர்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை யாருக்காவது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், உங்கள் வாலெட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 24 வேர்ட்ஸ் தான் இதில் வாலெட்டுக்கு வந்து முக்கியமானது. இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த வாலெட்லையுமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வாலெட் எக்காரணத்துக்கு கொண்டு யாருக்குமே வந்து கொடுத்துடாதீங்க. நான் இது ஒரு டெமோக்காண்டி தான் இதை காட்டுறேன். ஸோ அப்படியே இது வந்து இந்த வாலெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெபாசிட் பண்ணுறதுலாம் எப்படின்னா, நீங்கள் இந்த டான் ஸ்பேஸ் பீட்டாக்குள்ளே போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த டான் ஸ்பேஸ் பீட்டாக்குள்ளே போய்க்கோங்க. இதில் தான் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போனாலும் கூட உங்களோட ஃப்ரேஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு இதில் வந்து டான் காயின் டெபாசிட் பண்ணணுன்னா டெபாசிட் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து டானை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணும்போது அந்த அட்ரஸை கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு வந்து டான் வந்து டெபாசிட் ஆயிரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நாட் காயின் டெபாசிட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி டெபாசிட்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை காப்பி பண்ணி அனுப்பிக்கோங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டெலகிராம் வாலெட்டுக்கு நீங்கள் வந்து விட்ரா பண்ணும்போது அதில் மெமோன்னு ஒன்று கேட்கும். அது தேவை கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களோட டெலகிராம் வாலெட்லேருந்து நீங்கள் வந்து அங்கே அனுப்பும்போது, அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும்போது மெமோ கம்பல்சரியாக வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். மெமோ எதில் மென்ஷன் பண்ணணும்னா, உங்களுக்கு கமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் வந்து என்னென்னா உங்களோட மெமோவை வந்து போட்டுக்கோங்க. அது ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பர் ஜஸ்ட்டு அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். மெமோ இல்லாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு காயின் ரிசீவ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்சை காண்டாக்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்வாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அதை திரும்ப வந்து இந்த டெலகிராம் வாலெட்டுக்கு அவங்க அனுப்பி விட்ருவாங்க. ஸோ என்றைக்குமே வந்து என்னென்னா இந்த மாதிரி மெமோ கேட்டாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சு கேட்டாங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் டெபாசிட் வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அதையும் செக் பண்ணிவிட்டு அனுப்பிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.